अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। श्री गुरुभ्यो नमः। भगवद्गीதை முதல் அத்தியாயம் 14வது ஸ்லோகம். ततश्वेतैर्हयैर्युक्ते महति स्यन्दने स्थितौ माधवः पाण्डवश्चैव दिव्यौ शङ्खौ प्रदध्मतुः. துரியோதனன் சொன்னதை கேட்டு பீஷ்மாச்சாரியர் முதல்ல சங்கத்வனி பண்ணினார், கர்ஜனை பண்ணி. அதை கேட்டு உற்சாகத்துல எல்லாரும் சங்கத்வனி என்ன, அந்த பேரி பட்டகான் எல்லாமோ பலவிதமான ஆயுதங்கள், ஆயுதம் இல்லை வாத்தியங்கள், பலவிதமான வாத்தியங்களை அவ சத்தப்படுத்தினா. அது ரொம்ப பெரிய சப்தமா வந்ததுன்னு முடிச்சோம். இத கேட்டுட்டு இதெல்லாம் கௌரவ சேனையில நடக்கிறது இல்லையா, பாண்டவ சேனையில அவளும் சும்மா இருக்கல, அவளும் சங்கத்வனி பண்ணில. அத சொல்றாரு இப்போ. ததஸ்வேதைர் ஹயைர் யுக்தே மகதி ஸ்யந்தனே ஸ்திதௌ. ஹயன்னா அஸ்வம், ஸ்வேதைஹி ஹயைஹி விளவிளேர்னு இருக்கக்கூடிய குதிரைகளோடு கூடின பெரிய ரசத்திலே இருக்கலாம் இவா ரெண்டு பேரும். யார் ரெண்டு பேரு? மாதவ பாண்டவಶ್ಚைவ. மாதவா ஸ்ரீகிருஷ்ணரும் அர்ஜுனனும் இருக்கார்களே, அதாவது பெரிய ரசத்துல இருக்காளாம். அவளுடைய ரதத்திலே வெள்ள நிற குதிரைகள் பூட்டப்பட்டிருக்கு. அதுல இவா ரெண்டு பேரும் இருக்கா. அவ ரெண்டு பேரும் திவ்யவு சங்கவு பிரதத்மது, ரெண்டு பேருமே சங்கத்தை ஊதினா, சங்கநாதம் செய்தார்கள். அதுல பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷா தேவதத்தம் தனஞ்சயா பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹா. கிருஷ்ணருடைய சங்கத்துக்கு பாஞ்சஜன்யம்னு பேரு. அர்ஜுனனுடைய சங்கத்துக்கு தனஞ்சயஹான்னு பேர். இல்ல தேவதத்தஹான்னு பேர். தேவதத்தம் தனஞ்சயா. பாஞ்சஜன்யம் ஹிருஷிகேஷா, தேவதத்தம் தனஞ்சயா. அப்படின்னா தனஞ்சயஹானா அர்ஜுனன், அவனுடைய சங்கம் தேவதத்தம். தேவதத்தங்கிற சங்கத்தை அவன் அந்த இடத்துல ஊதினான். இது ரெண்டு பேரும் ஒரு தினத்தை சொல்லியாச்சா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஊதுறா. பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹா. விருகோதரஹான்னு பீமனுக்கு பேரு, பீமசேனனுக்கு. பீமகர்மானா பயத்தை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்ட காரியங்களை செய்யறவன், பயங்கரமான காரியம் செய்யறவன், அப்பேற்பட்டவன். அவன் ஒரு சங்கத்தை ஊதினான். அந்த சங்கத்துக்கு என்ன பேரு தெரியுமா? பௌண்ட்ரம்னு பேரு. அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாசங்கம், பெரிய சங்கம் எடுத்து அவன் ஊதினான். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹா நகுலஹா சஹதேவஸ்ச சுகோஷ மணி புஷ்பகௌ. குந்தியுடைய மூத்த பிள்ளை யுதிஷ்டிரர் இருக்காரே, ராஜா மகாராஜா, அவர் ஒரு சங்க ஊதினார்.
அந்த சங்கத்துக்கு அனந்த விஜயம்னு பேரு. இந்த பேருள்ள சங்கத்தை அவர் நாதம் பண்ணினார். நகுலஹா சகதேவச்ச, நகுலனும் சகதேவனும் ஆளுக்கு ஒரு சங்கை ஊதினார்கள். அந்த ஒரு சங்குக்கு சுகோஷம்னு பேரு, இன்னொரு சங்குக்கு மணி புஷ்பகம்னு பேரு. சுகோஷ மணி புஷ்பகம். காஸ்யஸ்ச பரமேஸ்வாசः சிகண்டி ச மகாரசः திருஷ்டத்யும்னோ விராட்டश्च சாத்யகிश्च அபராஜிதः துருபதः திரௌபதேயாश्च சர்வசः பிருத்திவீபதே சௌபத்ரश्च மகாபாஹுः சங்கான் தத்முः பிருதக் பிருதக். காஷ்யश्च பரமேஸ்வாசः. காஷ்யஹ அப்படின்னு சொன்னா காசிராஜா. ஏற்கனவே கூட காசிராஜஸ்ச வீரியவான் அப்படின்னு சொல்லப்பட்டார். பரமேஸ்வாசகனா பெரிய தனுஷ வச்சுட்டு இருக்கிறவர். அவரும் சிகண்டீச்ச மகாரசா, சிகண்டின்னு ஒரு வீரன், அவனும் மகாரசன். அப்புறம் திருஷ்டத்யும்னன்னு ஒரு வீரன். விராட்டஹா அப்படிங்கிறது ஒரு ராஜா. விராட்டஹாங்கிற இந்த ராஜா தான் அஜ்ஞாதவாச காலத்திலே பாண்டவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தவர். இவங்கிட்டதான் மறைஞ்சிருந்தாவாலாம் தெரியாம. உத்தரா அப்படிங்கிற அபிமன்யுடைய பத்னிக்கு அப்பா. அந்த சமயத்திலே உத்தராங்கிற தன் பொண்ணை அதாவது அர்ஜுனனுடைய புத்திரனான அபிமன்யுவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்குறான். விராட்டா. அதுக்கப்புறம் யாரு? சாத்யகிஹி ச அபராஜிதா, இது ஒரு ராஜா. துருபதஹாங்கிற ராஜா. இது யாரு? திரௌபதியுடைய அப்பா துருபதஹா. திரௌபதேயாஷ்ட, திரௌபதியுடைய புத்திரர்கள் 5 பேர். 5 பேருக்கு பேர்லாம் இருக்கு. ஏதோ வித்யா, பிரதிவித்யா இப்படி எல்லாம் பேர் இருக்கு. இவா எல்லாருமே சர்வசகா பிருத்திவீபதே. இது எல்லாம் சொல்றது யாரு? சஞ்சயன். யாருக்கு சொல்றான்? திருதராஷ்டிரரை பார்த்து சொல்றான். அதனால பிருத்திவீபதே மகாராஜா அப்படின்னு கூப்பிடுறான், சம்போதனம் பண்றான். மகாராஜா, இவா எல்லாருமே பெரிசா சங்கங்கள் எல்லாம் எடுத்துன்னு ஊதிட்டா. அதே மாதிரி சௌபத்ரஷ்ட மகாபாகு, சுபத்ராவுடைய பையன் சௌபத்ரன். யாரு? அபிமன்யு. மகாபாகு. இவா எல்லாருமே சங்கான் தத்முஹு புருசக் புருசக்கு, ஆளுக்கு தனித்தனியா ஒரு பெரிய சங்கத்தை எடுத்து எல்லாரும் நாதம் பண்ணி அதை சத்தப்படுத்தினா, ஊதினா, சங்கங்களை ஊதினார்கள். ச கோஷா தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஷ்ச பிருத்திவீஞ்சைவ துமுலஹா வியனுநாதயன். இவா ஊதின அந்த சங்கத்வனியானது பிருத்திவியெல்லாம் வியாபிக்கிறது, ஆகாசத்தெல்லாம் வியாபிக்கிறான். அவ்வளவு பெருசா ஊதிட்டான். அப்ப இந்த நாதமானது அனுநாதயன். இந்த சில நாதங்கள் இருக்கே, அது கொஞ்ச தூரத்துக்கு கொஞ்ச நாள் கேட்டுட்டே இருக்கும். அதுதான் அனுநாதனம்னு பேரு. எதிரொலியை ஏற்படுத்தும். இது எப்பேற்பட்ட சங்கநாதம் அப்படின்னு கேட்டா, இது ஆகாசத்திலையும் பிருத்திவியிலையும் எதிரொலியை ஏற்படுத்தக்கூடிய அவ்வளவு பெரிய நாதமாக இருந்தது அப்படிங்கிறார். நபஷ்ட பிருத்திவீஞ்சைவ துமுலஹா. துமுலஹாங்கிறதுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியது, பயங்கரமானதாக இருந்தது. சகோஷா, இப்பேற்பட்ட அந்த கோஷமானது தார்த்தராஷ்டிராணாம் ஹிருதயானி வியதாரயத். திருதராஷ்டிரனுடைய புத்திரர்களான கௌரவர்கள் இருக்காளே, அவளுடைய ஹிருதயங்களை உடைச்சு அவளுக்கு உடைச்சு போட்டா போல ஆயிடு. அதாவது இவா பாண்டவ சேனையில இப்படி பெருசா சங்கநாசத்தை பண்ணதை கேட்டு இவாளுக்கெல்லாம் மனசு உடைஞ்சு போச்சு.
நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சந்தேகம் வரும்படியா ஆயிடுச்சு. இதுதான் மனசு உடைஞ்சு போடுது. இவ்வளவு தூரம் ஆச்சா? அப்புறம் அத வியவஸ்திதான் திருஷ்டுவா தார்த்தராஷ்டிரான் கபித்வஜः பிரவருத்தே சஸ்திர சம்பாதே தனுருத்யம்ய பாண்டவः கிருஷீகேசம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே. அத இப்படியாக இந்த சங்கநாதம் எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் கபித்வஜஹா, கபித்வஜஹான்னு அர்ஜுனனுக்கு பேரு. ஏன் அப்படின்னு கேட்டா, அவனுடைய தேர்ல கொடியில கபி ஹனுமான் இருக்கார், ஆஞ்சநேயர். அதுல இருந்துட்டு அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்கார்ல யுத்தம் எப்படி நடக்கிறது, யுத்தத்துல கலந்துக்கல. அதனால இவருக்கு அர்ஜுனனுக்கு கபித்வஜஹான்னு ஒரு பேரு. தார்த்தராஷ்டிரான் வியவஸ்திதான் திருஷ்டுவா, திருதராஷ்டிரனுடைய அந்த புத்திரர்கள், அவனை சேர்ந்த அந்த சேனை இதெல்லாம் வியவஸ்திதமா யுத்தத்துக்கு தயார் நிலையிலே நின்று இருக்குங்கிறத பார்த்துட்டு பிரவருத்தே சஸ்திர சம்பாதே, எங்க பார்த்தாலும் பலவிதமான ஆயுதங்களுடைய குவியல்கள் யுத்தத்துக்காக எல்லாம் கொண்டு வச்சிருக்க. இதெல்லாம் தயார் நிலையில இருக்கும்போது தனுர் உத்யம்ய பாண்டவஹா, இந்த பாண்டவன் இருக்கானே அர்ஜுனன், தனுஹு உத்யம்ய வில்ல தூக்கிண்டுட்டான். வில்ல தூக்கிண்டு கிருஷீகேசம் ததா வாக்கியம் இதமாக மஹீபதே. கிருஷீகேசம் இதம் வாக்கியமாக. கிருஷீகேசன் யாரு? ஸ்ரீகிருஷ்ணர். அவர் தான் சாரதியா இருக்கார். அவரை பார்த்து இந்த மாதிரி பேசினான். மஹீபதே அப்படின்னு சஞ்சயன் திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றான். அப்பனா என்னாச்சு? ரெண்டு பக்கமும் சேனைகள்லாம் ரெடியா இருக்கு, இன்னும் ஆரம்பிக்கல யுத்தம். ஏதன் மத்தியிலே அர்ஜுனன் சுவாமியை பார்த்து ஸ்ரீகிருஷ்ணரை பார்த்து சொல்றான் அப்படின்னு ஆச்சு. என்ன சொல்றான்? அர்ஜுன உவாச்ச சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மே அச்சுத. ஹே அச்சுதா, ஹே கிருஷ்ணா, இந்த ரெண்டு சேனைகள் இருக்கு இல்லையா, கௌரவ சேனை பாண்டவ சேனைன்னு, ரெண்டுக்கும் மத்தியத்திலே என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்து. எதுக்கு அங்க போய் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு காரணம் சொல்றான். யாவதேதான் நிரீக்ஷேகம் யோத்து காமான் அவஸ்திதான் கைஹி மயா சக யோத்தவ்யம் அஸ்மின் ரண சமுத்தியமே. நான் பார்க்க ஆசைப்படுகிறேன். முதல்ல சில தீர்மானங்கள் பண்ண வேண்டியிருக்கு. இந்த யுத்தம் பண்றதுக்காக வந்திருக்காளே, யாரெல்லாம் வந்திருக்காளோ அவளெல்லாம் பார்க்க போறேன். நான் யாரோட யுத்தம் பண்ணணும்? இந்த யுத்தம்னு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதே, இந்த யுத்தத்துல நான் யாரோட யுத்தம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பார்த்த முன்னாடியே தீர்மானம் பண்ணிக்கணும். ஏன்னா கண்டவாளோடய நான் யுத்தம் பண்ணா எனக்கு கௌரவம் குறைஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன். தனக்கு சமமான வாளோட தான் யுத்தம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் முதல்ல பார்க்க போறேன். யோத்ஸ்யமானான் அவேக்ஷே அகம் ய ஏதேத்ர சமாகதாக தார்த்தராஷ்டிரஸ்ய துர்புத்தேஹே யுத்தே பிரிய சிகீர்ஷவஹா. அது மாத்திரமில்லே, இங்கே எந்த ராஜாக்கள் இந்த திருதராஷ்டிர புத்திரனான துரியோதனன் இருக்கானே, துர்புத்தி, அவனுக்கு பிரியமாக நடந்துக்கணும், பிரியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவன் பட்சத்துல யுத்தம் பண்றதுக்காக யார் வந்திருக்காங்கிறத நான் நேர பார்க்கணும். அதனால ரெண்டு சேனைக்கு நடுப்புற என்னுடைய ரதத்தை கொண்டு போய் நிறுத்து. இனிமேல் சஞ்சய உவாச்ச ஏவமுக்தோ ஹிருஷீகேஷா குடாகேஷேன பாரத சேனையோருபயோர் மத்தியே ஸ்தாபயித்வா ரதோத்தமம் பீஷ்ம துரோண பிரமுகதः சர்வேஷாஞ்ச மஹீக்ஷிதாம் உவாச்ச பார்த்த பஷ்யைதான் சமவேதான் குருநிதி. சஞ்சயன் நேர கதை சொல்றார் மேல என்ன நடக்கிறதுங்கிறத. ஹிருஷிகேஷானா ஸ்ரீகிருஷ்ணன்,
குடாகேசகாங்கிறது அர்ஜுனன். அர்ஜுனன்னாலே ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து இப்படி சொல்லப்பட்டது. இந்த மாதிரி 2 சேனைக்கும் நடுப்புற என்னுடைய ரசத்தை கொண்டு போய் நிறுத்து அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. இதை கேட்டுட்டு ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணினார், 2 சேனைக்கும் மத்தியத்துல ஒரு இடத்துல அந்த உத்தமமான ரசத்தை கொண்டு நிறுத்தினாராம். இவாளுடைய ரசத்தை அதுவும் கரெக்டா சரியான இடமா பார்த்து நிறுத்தினார். பீஷ்ம துரோண பிரமுகதா, பீஷ்மாச்சாரியர் இருக்கார், துரோணாச்சாரியர் இருக்கா, அவ எல்லாருக்கும் நேர எதிர்க்க கொண்டு போய் ரசத்தை நிறுத்துறார். இன்னும் பெரிய பெரிய மகாராஜாக்கள்லாம் இருக்கா, எல்லாரையும் இந்த அர்ஜுனன் பார்க்கும்படியான அந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துல ரசத்தை கொண்டு போய் நிறுத்துறார். அங்க போய் நிறுத்திட்டு அர்ஜுனனை பார்த்து சொல்றாராம், உவாச்ச பார்த்த, ஹே பார்த்தா, பஷ்யயிதான் சமவேதான் குரு நிதி. இங்க ஒரு இடத்துல கௌரவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்திருக்காளே, பாரு நன்னா பாரு அப்படிங்கிறார். இப்போ பாக்குறான், பார்த்தா யாரெல்லாம் கண்ணுக்கு தெரிகிறா, தத்ரா பஷ்யத் ஸ்திதான் பார்த்தா பித்ருன் அத பிதாமகான் ஆச்சாரியான் மாதுலான் பிராத்ருன் புத்ரான் பௌத்ரான் சகீம்ஸ்ததா ஸ்வசுரான் சுஹ்ருதச்சைவ சேனையோர் உபயோரபி. அங்க பாக்குறான், ஒரு நோட்டம் ஆடுறான். பார்த்தா அங்க யாரெல்லாம் இருக்கானா எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சவாளா இருக்கா. பித்ரு, அப்பா, அப்பாவுடைய சகோதரர்கள் சொல்றது இல்லையா, இவாளான பித்ருக்கள், பிதாவுடைய அந்த பிதாவுக்கு சமமா இருக்கிறவர்கள் அவெல்லாம் அங்க இருக்கா. சித்தப்பா பெரியப்பா இவாள்லாம் தானே சொந்தக்காரா, அவெல்லாம் இருக்கிறது தெரியுறது. பிதாமகர்கள்லாம் இருக்கிறது தெரியுறது. ஆச்சாரியர்கள் இருக்கா, மாமாக்கள் இருக்கா, சகோதரர்கள் தம்பிகள் எல்லாம் இருக்கா, தம்பி தங்க அக்கா அண்ணாக்கள்லாம், இவனுக்கு புத்திரனாக இருக்கக்கூடியவாள்லாம் இருக்கா. இவனுடைய புத்திரன்னு சொன்னா இவனுக்கு அண்ணா தம்பி புத்திரர்களானுமோ அதே மாதிரி தானே புத்திரர்கள்லாம் இருக்கா. புத்திரர்கள்ல பௌத்திராள் பரியந்தம் அங்க இருக்க, புத்திரர்கள் பேரங்கள் கூட அங்க இருக்காளாம் 2 பக்கத்துலயும். அதுக்கப்புறம் இவனுக்கு சகாக்கள்லாம் இருக்கா, அங்க மாமனார்கள்லாம் இருக்கா, சுகிருத்து, இவன் நன்னா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எத்தனையோ பேர் சுகிருத்துகள் அவெல்லாம் அங்க இருக்கா. 2 பக்கமும் பார்த்தான், 2 சேனையிலையும் பார்க்கறான். எங்க பார்த்தாலும் எல்லாம் ரொம்ப தெரிஞ்சவாளா இருக்கா, ரொம்ப பந்துக்களா வேற இருக்கா. இதை பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சு. தான் சமீக்ஷ, நன்னா பார்க்கறான், நன்னா பாருன்னு வேற சொல்லிட்டார். யாரோட யுத்தம் பண்ணான்னு பார்த்து முதல்ல தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும்னு வீராப்பு பேசினவன் இங்க வந்து இந்த மாதிரி இவாள்லாம் யுத்தத்துல இருக்காங்கிறத பார்த்த உடனே கலங்கி போயிட்டான். தான் சமீக்ஷ ச கௌந்தேஜா சர்வான் பந்தூன் அவஸ்திதான் கிருபயா பரயா ஆவிஷ்டா விஷீதன்னு இதம் அப்ரவி. இங்க பார்த்தா எல்லாருமே பந்துக்கள், எல்லா பந்துக்களும் யுத்தத்துக்கு நிக்கிறா. சில பேர் அந்த பக்கத்துல இருக்கா, சில பேர் இந்த பக்கத்துல இருக்கா. எங்க இருந்தா என்ன, அழிவு தானே. அதை பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பெரிய தய வந்துடுத்து. இவன் புத்தியில ஒரு கருணை வந்துடுத்தான். கருணைனா என்ன, சோகம்தான் அங்க. விஷீதன், அப்பேற்பட்ட ஒரு அந்த கருணை வந்ததுனாலே விஷாதம் ஏற்பட்டது. விஷாதம்னா துக்கம். மனசு அப்படியே உடஞ்சு போச்சு. சாமியை பார்த்து சொல்றான், கிருஷ்ணனை பார்த்து, இதம் அப்ரவி. அர்ஜுன உவாச்ச திருஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ணா யுயுத்சும் சமுபஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகஞ்ச பரிசுஷ்யதி. ஏ கிருஷ்ணா, இங்க யார பார்த்தாலும் எல்லாம் என்னுடைய பந்துக்களா இருக்கா, நம்ம ஆட்களா இருக்கா. ஸ்வஜனஹா, நம்மளுடைய ஜனங்கள். எந்த பக்கத்துல பார்த்தாலும் நம்ம ஜனங்களா இருக்கா எல்லாரும். இவாளை பார்த்த உடனே இந்த ஜனங்கள்லாம் யுத்தம் பண்றதுக்காக நிக்கிறது அப்படிங்கிறத பார்த்த உடனே இதனால என்னுடைய உடம்பு பூரா சீதந்தி மம காத்ராணி,
வலுவிழந்து போயிடுத்து விட்டான். சக்தியே இல்லை. அப்படியே என்ன சக்தி இல்லாம போயிடுச்சு. சக்தி இல்லாம ஆயிடுத்து. முகஞ்ச பரிசுஷ்யதி, வாயெல்லாம் காஞ்சி போறது, பேச முடியல இல்லையா. முகஞ்ச பரிசுஷ்யதி, அப்படியே சுஷ்கமா போறது. வேபதுஷ்ட சரீரேமே ரோமஹர்ஷ ஜாயதே, என்னுடைய சரீரத்திலே ஒரு நடுக்கம் ஏற்படுகிறது. வேபதுனா நடுக்கம், சரீரம் நடுங்குகிறது. ரோமஹர்ஷ ஜாயதே, மயிர் கூச்சல் ஏற்படுறது. ரோமஹர்ஷம்னு அதுக்கு பேரு. இந்த மயில் சின்ன சின்ன ரோமங்கள் இருக்கே, அது அப்படியே தூக்கி நின்றுடும். எப்போ பயம் வந்தாலும் நிற்கும், ரொம்ப சந்தோஷம் வந்தாலும் நிற்கும். இந்த மாதிரி ஆந்தரமான சில பாவங்கள் வரும்போது அதை இது காமிச்சு கொடுக்கும். ரொம்ப அப்படியே மயிர்கூச்சலா இருக்கு அப்படின்னு ஆச்சரியத்தினையும் சில சமயத்துல வரும். பலவிதமான பாவங்கள் நமக்கு அந்த மயிர்கூச்சல் ரூபமாக தெரிஞ்சிடும். இங்கே அவனுக்கு ரொம்ப சோகம் ஜாஸ்தியா போச்சு. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் துவக் சைவ பரிதஹ்யதே. காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத், என் கையிலேந்து காண்டீவம் நழுவி விழுகிறது, நிற்க மாட்டேங்குது. காண்டீவங்கிறது அவனுடைய வில்லு, அர்ஜுனனுடைய பிரசித்தமான வில். இவன் கையில நிற்க மாட்டேங்கிறான், நழுவி கீழே விழுறது. அதே மாதிரி உடம்பு பூரா எரியறதா, எரிச்சலா இருக்கான். துவச்சைவ பரிதஹ்யதே, நெருப்பு பத்தின்னு எரியற மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நச்ச சக்னோம் அவஸ்தாத்தும் பிரமதீவச்சமே மனஹா, நிற்கவே முடியலங்கிறான். நச்ச சக்னோமி அவஸ்தாத்தும், அண்ணா நிற்க முடியல, நிற்கவே முடியல, அதுக்கு சக்தி இல்லாம போயிடுச்சு. பிரமதீவச்ச நே மனஹா, என் தலை சுத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா, மனசு அப்படியே சுத்துற மாதிரி இருக்குங்கிற. மனசு சுத்துறதான், தலை சுத்துறது, தலை சுத்தி கீழே விழுறதுன்னு சொல்லுவாளே, அந்த மாதிரி உள்ள நிலைமை. நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவா. ஹே கேசவா, இந்த சகுனங்கள் கூட ஒன்றும் சரியாவே இல்லை. நிமித்தம்னா இங்க சகுனங்கள் பார்க்கணும். அந்தந்த சகுனத்தை பார்த்தா ஒன்றும் சரிபட்டு வரல, சரியாவே இல்லை, மோசமான சகுனமா தெரிகிறது, விபரீதமா தெரியுது. விபரீதானி சகுனானி பஷ்யாமி. இப்ப என்னாச்சு, நச்ச ஸ்ரேயோனு பஷ்யாமி ஹத்வா ஸ்வஜனமாகவே. இவ எல்லாம் நம்ம ஜனங்கள் தானே, ஸ்வஜனங்கள். இவ எல்லாரையும் ஹனனம் பண்ணி ஏதாவது நமக்கு ஸ்ரேயஸ் உண்டா? ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே தெரியலையே. இவ எல்லாரையும் கொன்னதுனால நமக்கு என்ன ஸ்ரேயஸ் கிடைக்க போறது? இவாளை கொன்னத்தினால நமக்கு ஒரு ஸ்ரேயஸ் வருங்கிறது தெரியவே இல்லையே. அப்படின்னா நச்ச பஷ்யாமி நச்ச அனுபஷ்யாமி, இவாளை கொன்னத்தால நிச்சயமா நமக்கு ஸ்ரேயஸ் கிடையாதுங்கிறத நாம் பார்க்கிறேங்கிறான். யுத்தத்துல இவாளை கொன்று நான் என்ன பெரிய ஸ்ரேயஸ அடைஞ்சு விட போறேன்? ஒண்ணும் இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? நகாங்கே விஜயம் கிருஷ்ணா நச்ச ராஜ்யம் சுகானிச்ச கின்னோ ராஜ்யேன கோவிந்த கிம் போகைஹி ஜீவிதேனவா நகாங்கே விஜயம் கிருஷ்ணா. ஹே கிருஷ்ணா, இந்த யுத்தத்துல ஜெயிக்கணுங்கிற ஆசையே இப்ப எனக்கு போயிடுது. இதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற உற்சாகம் இருந்தது ஏற்கனவே, அதெல்லாம் இப்ப இல்லை, போயிடுச்சு. நகாங்கே, அந்த இச்சை எனக்கு இல்லை. ராஜ்யம் வேண்டாமா? வேண்டவே வேண்டாம். நச்ச ராஜ்யம் காங்கே, ராஜ்யாலாம் எனக்கு ஒண்ணும் வேணும்னு ஆசை இல்லை. சுகானிச்ச, காட்டுல சிரமப்பட்டு இருக்கியே, சௌக்கியமா இருக்க வேண்டாமா? வேண்டாம். சுகங்களையும் நான் ஆசைப்படலே. ராஜ்யம் வேண்டாம், சுகம் வேண்டாம். ஏன் அப்படி சொல்றேன்? கிம் நகா ராஜ்யேன கோவிந்த. ஹே கோவிந்தா, இந்த ராஜ்யத்தை வச்சுட்டு நம்ம என்னத்த பண்ண போறோம்? இந்த போகத்தினால என்ன கிடைக்க வருது? இவா எல்லாரையும் கொண்டுட்டு நாம மாத்திரம் உயிரோடு இருந்து என்ன பண்ண போறோம்? ஜீவித்தேனவா கிம் பிரயோஜனம்? இதெல்லாம் எப்ப நமக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டா, ஏஷாம் அர்த்தே காங்கிதம் நகா ராஜ்யம் போகாஹ சுகானிச்ச த இமே அவஸ்திதாக யுத்தே பிராணாம் ஸ்தித்வா தனானிச்ச. இவ எல்லாரும், நம்ம ஜனங்கள் எல்லாரும் சௌக்கியமா இருந்து அப்படி ஒரு ராஜ்யத்தை நம்ம சாசனம் பண்ணிட்டு அவளோட சேர்ந்து சமஸ்த போகங்களையும் அனுபவிச்சுண்டு சந்தோஷமா இருந்தா ராஜ்யம் பிரயோஜனம் உண்டு, சௌக்கியம் பிரயோஜனம் உண்டு, போகங்கள்லாம் பிரயோஜனம்.
யாருக்காக நாம இந்த ராஜ்யம் வேணும்னு ஆசைப்படுறோமோ அந்த ஜனங்கள் எல்லாரும் இப்ப யுத்தத்திலே தன்னுடைய பிராணத்தை உயிரையே பணயமா வச்சு நிக்கிறா. தனங்கன்னா எல்லாத்தையும் குடும்பமா எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறா. அப்படி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு பிராணம் இப்படி நிற்கும் போது இவாளை யுத்தம் பண்ணி வதம் பண்ணிட்டு நான் என்ன ராஜ்யத்தை அனுபவிச்சு என்ன நமக்கு கிடைக்க போகுது? நியாயமா தான் தோன்றது. தைமே அவஸ்திதாக யுத்தே பிராணாம் தியக்த்வா தனானிச்ச. யாரு? ஆச்சாரியாக பிதரः புத்திராः தசைவ ச பிதாமகாः மாதுலாக ஸ்வசுராக பௌத்ராக ஷியாலாக சம்பந்தினஸ்ததா. இருக்கிறவாள்லாம் பார்த்தா எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல நம்மளோட சம்பந்தப்பட்டவாளா இருக்கா, பந்துக்களா இருக்கா. சில பேர் ஆச்சாரியால் நமக்கு வித்தியை உபதேசம் பண்ணினவா, அப்பா சித்தப்பா அந்த வகையில சில பேர் இருக்கா, புத்திரர்கள் வகையில இருக்கா, பௌத்திரர்கள் வகையில இருக்கா, தாத்தா வகையில இருக்கா, மாமா ஸ்வசுரன் பௌத்திரன் ஷியாலாக. ஷியாலன் அப்படின்னு சொன்னா மனைவியுடைய சகோதரன், அவனுக்கு ஷியாலகான்னு பேரு. மற்றபடி சம்பந்திகள் எத்தனை பேரு எல்லாம் ஏதோ ஒரு ரீதியில் நம்மளோட சம்மந்தப்பட்டு இருக்கா. இவாளெல்லாம் ஏதான் ந ஹந்தும் இச்சாமி கனதோபி மதுசூதன அபி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கின்னு மஹீகிருதே. ஏதான் ந ஹந்தும் இச்சாமி, இவர்களை நான் கொல்ல விரும்பவில்லை. அப்ப இவர் கேட்பார், நீ கொல்ல விரும்பலப்பா, அவ உன்னை கொன்னுடுவாளே அப்படிங்கிறான். யுத்தத்துல நீ ஒண்ணும் பண்ணாம இருந்தா அவ உன்னை அடிச்சு கொண்டுடுவாளே, பரவாயில்லைங்கிற. கனத்தோபி மதுசூதன, ஹே மதுசூதனா, அவ என்னை கொன்னா கூட பரவாயில்ல, அவ என்னை கொன்னால் கூட நான் அவளை கொல்ல விரும்ப மாட்டேங்க. அட மண்டு, இப்படி சொல்லலாமா? இவாளெல்லாம் கொன்னாக்க உனக்கு பெரிய ராஜ்யம் கிடைக்குமே, அதுக்காக தானே நீ யுத்தத்துல இறங்கியிருக்கே, அதை மறந்துட்டியே அப்படின்னு சொன்னா, இல்ல மறக்கல. இந்த ராஜ்யம் என்ன, திரைலோக்கிய ராஜ்யமே கிடைச்சாலும் இவாளை கொன்னா உனக்கு திரைலோக்கிய ராஜ்யம் உண்டு அப்படின்னு யாராவது சொன்னாலும் எனக்கு திரைலோக்கிய ராஜ்யம் வேண்டாம், இவனை கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். அபி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ, ஸ்வர்கராஜ்யம் முதற்கொண்டு எல்லாம் உன் கைக்கு வரும், இந்த தார்த்தராஷ்டிரர்கள் இவா எல்லாரையும் கொன்னுப்படு, அப்படி யுத்தத்துல வதம் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன்னு விடுவேன். கின்னு மஹீகிருத்தே, ஒரு அல்பமான இந்த பூராபிஜம் பூமி ராஜ்யத்துக்காக இவாளை எங்கேயானு கொல்லுவேனா? தைலோக்கிய ராஜ்யம் கொடுக்கறதா கைக்கு வரதா இருந்தாலும் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டேன் காரியத்தை. அல்பமான இந்த ராஜ்யத்துக்காக நான் இந்த மாதிரி செய்யலாமா? யோஜனை பண்ணி பாரு. நிஹத்திய தார்த்தராஷ்டிரான் நகா கா பிரீத்தி சியா ஜனார்தன. ஏ ஜனார்தனா, இவாளெல்லாம் கொன்னதுனால நமக்கு என்ன சந்தோஷம் கிடைச்சிட்டு போறது? பாபமேவ ஆசிரயேதஸ்மான் ஹத்வைதான் ஆதத்தாயினா. இவாளெல்லாம் அசத்தா இருக்கா, இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த ஆதத்தாயிகளா இருக்கக்கூடிய இவாளை கொன்னத்தினாலே நமக்கு என்ன வரும்னு கேட்டா பாபம்தான் வரும்னுட்டா. சந்தோஷம் வரப்போறது இல்லை. இந்த எல்லாரையும் கொண்டு விட்டு அது கொன்னோம் அப்படின்னு ஒரு பேர் வரும், அதனால தோஷம் சேரும், பாபம் சேரும். அதனால இவ்வளவு தூரம் நான் விசாரம் பண்ணிட்டேன், ஒரு முடிவுக்கு வரப்போறேன். தஸ்மான் ந அர்ஹாஹா வயம் ஹந்தும் தார்த்தராஷ்டிரான் ஸ்வபாந்தவான் ஸ்வஜனம் ஹி கதம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவ. நம்ம பாந்தவர்கள் இல்லையா, ஸ்வபாந்தவான், நம்ம பந்துக்களான இந்த திருதராஷ்டிர புத்திரர்களை நாம கொல்வது சுத்த தப்பு. ந அருகாக வயம், நாம கொல்லவே கூடாது, அவளை கொல்லப்படாது. ஏன்னா நம்ம ஜனங்களை நாமளே கொன்னோம்னா நாம எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? நீயே சொல்ல. ஸ்வஜனம் ஹி கசம் ஹத்வா சுகினஸ்யாம மாதவா. ஹே மாதவா, ஸ்வஜனம் ஹத்வா, நம்ம ஜனங்கள் எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு நம்ம எப்படி சௌக்கியமா இருக்க முடியும்? அப்ப அவர் கேட்கிறா, நீ இவ்வளவு அழகா யோசிக்கிற, நல்ல மாதிரியா யோசிக்கிற, ஆனா அவ அப்படி யோசிக்கலையேப்பா, அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டா, அவ யோசிக்காட்டா அது அவ தப்பு.
यद्यप्येते न पश्यन्ति लोभोपहत चेतसः कुलक्षयकृतं दोषं मित्रद्रोहे च पातकं कथं न ज्ञेयमस्माभिः पापादस्मान् निवर्तितुं कुलक्षयकृतं दोषं प्रपश्यद्भिर्जनार्दन. இவாளுக்கு அந்த லோபம்ங்கிறது இவாளுடைய கண்ணை மறைக்கிறது. இவனுடைய சேத்தஸ் புத்திய அப்படியே குழப்பி விட்டுருக்கு லோபம். அதனால அவளுக்கு புரியல இந்த யுத்தம் பண்ணினா எவ்வளவு பெரிய நஷ்டம் இருக்கு, எவ்வளவு சிரமம் இருக்கு, எத்தனை பேருக்கு பாப்பம் வரும் அப்படிங்கிறது அவளால பார்க்க முடியல. பார்க்கல. நமக்குதான் விவேகம் இருக்கே, நாம கூட பார்க்க கூடாதா? இவாளால பார்க்க முடியலைங்கிறதுக்காக நாமளும் அதே மாதிரி நடந்துக்கிட்டோம் அவாகிட்ட இல்லையா? எத்யபி ஏதே ந பஷ்யந்தி, இவர்களுக்கு தெரியல. யாருக்கு? தார்த்தராஷ்டிரா யுத்தத்துக்கு தயாரா நிக்கிறா. ஏன்னா லோபம் பிடிச்சிருக்கு இவாள. லோபோபகத்த சேத்தசா, இந்த கொஞ்சம் கூட ராஜ்யத்தை கொடுக்க கூடாது, ராஜ்ய லோபம் அப்படி பயங்கரமா பிடிச்சிருக்கு. அதனால ஒன்றும் தெரியல இவாளுக்கு. குலக்ஷய கிருத்தம் தோஷம் ந பஷ்யந்தி, இப்படி பண்ணினா குலமே அழிஞ்சு போகுமே, அதனால தோஷம் வருமேன்னு தெரியல. மித்திரனுக்கே துரோகம் பண்றோமே, அது பெரிய பாத்துக்கமாச்சே, தெரியல. ஏன்னா லோபம் பிடிக்கி ஆட்டுறது. அவளுக்கு தெரியலேங்கிறதுக்காக நாமளும் தெரிஞ்சாம இருக்க முடியுமா? கசம் ந ஜேயம் அஸ்மாபிஹி பாபாதஸ்மான் நிவர்த்தித்தும் குலக்ஷய கிருத்தம் தோஷம் பிரபஷ்யத்பிஹி ஜனார்தன. இந்த மாதிரி தோஷங்கள்லாம் இருக்குன்னு தெரிஞ்ச நாம கூட அதே மாதிரி செய்யலாமா? தெரியாதவன் செய்யற மாதிரி தெரிஞ்சவனும் செய்யலாமா? செய்யக்கூடாதே. என்னென்ன தோஷம் வரும் அப்படின்னு சொன்னா ஒரு சில தோஷத்தை எடுத்து காண்பிக்கிறான். குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாதனாக தர்மே நஷ்டே குலம் கிருத்தனம் அதர்மோபி பவத்யுத. இந்த குலம் அழிஞ்சதுன்னு சொன்னால் குல தர்மங்கள் அழிஞ்சு விடும். அப்படின்னா அவன் என்ன நினைக்கிறாங்கிறது கொஞ்சம் சொல்லணும். குலதர்மங்கிறது பரம்பரையா வரக்கூடிய தர்மம். அப்பா பண்ணினாங்கிறத பார்த்து புள்ள செய்யக்கூடியது அந்த தர்மம். அவன் பண்ணினதை பார்த்து அவனுடைய பரம்பரையில வந்தவா செய்யக்கூடியது. இப்படியாக பரம்பரையா வரக்கூடிய குல தர்மங்கள் பலது உண்டு. இப்போ ஒரு இடத்துல அந்த குலத்தை நாம க்ஷயம் பண்ணிட்டோம்னு சொன்னா அப்படி வந்த தர்மங்கள்லாம் அதோட அழிஞ்சுவிடும், மேற்கொண்டு தொடராது. எப்படின்னு கேட்டா, இப்ப யாரு இந்த யுத்தத்துல நிக்கிறாளோ, ஆறு நிக்கிறான்னு சொன்னா ஒரு வயசுக்கு வந்த யுவாலேந்து ஆரம்பிச்சு விருத்தாள் பரியந்தம் எல்லாரும் யுத்தத்துக்கு வந்தாச்சு. இந்த யுத்தத்துக்கு வராம இருக்கிறது யாருன்னு சொன்னா அவ குடும்பத்துல இருக்கக்கூடிய ஸ்திரீக்களும் ரொம்ப சின்ன சிசுக்கள் குழந்தைகளும் தான் இல்லையா? இப்போ இந்த குலக்ஷயம் ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னா இப்ப மேற்கொண்டு அந்த பரம்பரைய தெரிஞ்சுண்டு அந்த குல தர்மங்களை அனுஷ்டானம் பண்றதுக்கு மனுஷா இல்லை. அப்ப என்ன ஆகும்? குலக்ஷயம், குல தர்மங்கள் போகும். தர்மம் போட்டமே இப்ப என்னடா அப்படின்னு கேட்டா, தர்மம் தான் அதர்மம் வராம காப்பாத்தின்னு இருக்கு. அது ஒரு விஷயம் இங்க சொல்ற. தர்மே நஷ்டே குலம் கிருத்சனம் அதர்மோபி பவத்யுத. இந்த குல தர்மங்களை பாதுகாக்கிறத இவா நிறுத்தினான்னு சொன்னா அது போயிடுத்துனா, தர்மம் இவா கிட்டேந்து போயிடுத்துன்னு சொன்னா அதர்மம் பிடிச்சுடுங்கிறார். பூர்ணமா ஆக்கிரமிச்சுடும். தர்மத்திலேருந்து இவாளை சர்வசா வெளியில தள்ளி அதர்மம் பிடிச்சிடும். அது வாஸ்தவம். தர்மங்களை கட்டாயப்படுத்தி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயத்தின் பேர்லயாவது அனுஷ்டானம் பண்றதுனாலதான் அதர்மத்துக்கு இடம் இல்லாம இருக்கு. அது இல்லையே பரவாயில்ல அப்படின்ட்டாக்க, தர்மத்தை விட்டுட்டாக்க மொத்தமா அதர்மம் ஆக்கிரமிக்க முடியும். அந்த விதத்துல இந்த குலக்ஷயத்தினால மகா தோஷம் இருக்கு. அதர்மத்தை வியாபிக்கும்படியாக ஒரு சந்தர்ப்பத்தை நாம ஏற்படுத்தக்கூடாது. குலதர்மம் நாசமாகி குலத்தை பூரா அதர்மம் ஆக்கிரமிக்கும்படியாக ஒரு காரியத்தை நாம செஞ்சு விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப நல்லா யோசிச்சு சொல்றான் அர்ஜுனன். இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டிய பாக்கி இருக்கு, இன்னும் சொல்லிட்டு இருக்கான். 40 ஸ்லோகம் முறையில் ஆயிடுச்சு. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.